ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நாளைக்கு காலையில் சாப்பாடுக்கு நீங்கள் நைட்டில் ரெடி பண்ணுறேன். ஜவ்வரிசி சாபுதானான்னு சொல்லுவாங்க. சாபுதானா கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மெயினாக என்ன கவனிக்கணும், இது கழுவ இந்த பால் போகணும். அப்போ தான் நம்ம கிச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3ஆவது தண்ணி கழுவி இவ்வளோ பால் இருக்குது. இதில் பாலெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த கழுவ பொடி மாதிரி வருது, வெளியாக மாவா நல்லா பிசைஞ்சு கழுவுனா என்ன ஆகும், இந்த சாபுதானா கிச்சடி ரொம்ப கட்டி பிடிச்சிக்கும், டேஸ்ட்டே இருக்காது, சின்ன சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதுதான் இதுக்கு 4ஆவது தண்ணி. இது இப்போ இவ்வளோ கடி இருக்கும் பார்த்திங்களா. நாளைக்கு காலையில் நல்லா பொப்பினும் டபுள் ஆயிரும். இப்போது 5ஆவது தண்ணி. ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. காலையில் போய் நான் கிண்டும் போது இழுன்னு கொழுன்னு ஆயிரும். நம்ம விரல் முங்கும் பார்த்திங்களா, அவ்வளோதான் இருக்கணும். இப்படிதான் இந்த ஜவ்வரிசிக்கு இந்த மேலே லேசாக தண்ணி நிற்கணும், அவ்வளோதான். பாருங்கள் இப்போ கழுவி வச்சு இவ்வளோ இருக்குது. நாளைக்கு காலையில் உங்களை காட்டுறேன். இது வரைக்கும் வந்துடும். இப்போ நாளைக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ணுவோம். இந்த க்ரீன் பட்டாணி நாளைக்கு காலையில் கொஞ்சம் சுண்டல் பண்ணுறதுக்காக அதையும் கழுவி எடுத்துக்கலாம். 2 பேரும் நாளைக்கு காலையில் பார்த்தா போதும். இப்போ மணி 12:30. இந்த 2 பாத்திரத்தை தேய்ச்சிட்டு படுத்து தூங்கணும். இப்போ அனைவருக்கும்